ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக ஒரு புடலங்காய் கூட்டு பார்த்துடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், மிளகு, சோம்பு எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. நல்லா பொரிய விட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ புடலங்காவை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு பூண்டு ஒரு 2-3 பல்லு போட்டுக்கோங்க. ஒரு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுன்னா அதை சேர்த்துட்டு 2 தக்காளி இதை நல்லா ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டதுக்கு அப்புறம் தேவையான மஞ்சள் தூள், மசாலா போட்டுக்கோங்க. மசாலா வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான் போட்டேன், வேற எந்த ஒரு பொடியும் போடல. நீங்க உங்களுக்கு தேவைன்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி என்ன காரம் தூக்கலா வேணும்னா காரம் பொடி நல்லா தாராளமா சேர்த்துக்கலாம். இல்ல குழம்பு தூள் ஏதாவது வேணும்னா சேர்த்துக்கலாம். இது புடலங்காய் ரசம் தான், கூட்டு மாதிரி வைக்கலான்னு நினைச்சேன். அப்புறம் பாசிப்பருப்பும் கடலைப்பருப்பு இதுல ஏதாவது ஒண்ணு போடுவாங்க. நான் நைட் நேரம் 10 மணிக்கு சமைக்கிறதுனால என்னுடைய இந்த பாசிப்பருப்பும் துவரம்பருப்பு இந்த மாதிரி வேக வைக்க முடியல. குக்கர் சவுண்டு கேட்டா எல்லாரும் எந்திரிச்சிருவாங்க. அதனால நம்ம அதை ஸ்கிப் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பேன்ல புடலங்காய் கூட்டு ரசம் மாதிரி பண்ணியிருக்கேன். கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சில. இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா பருப்பு போடாம எப்படி இருக்கும்னு சில பேருக்கு தெரியாது. அதனால ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அவ்வளவுதான், சிம்பிள் தான். ஒரு 5 நிமிஷத்துல எனக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். அதுக்கு நிறைய ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க. இன்னும் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. இறக்கும் போது பெருங்காயம் போட்டுட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான டேஸ்டியான காரசாரமான புடலங்காய் ரசம் ரெடி. இந்த டிஷ் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் கொஞ்சம் வித்தியாசமா செய்யலாம்னு சொல்லிட்டு தான் செஞ்சு அதை ட்ரை பண்ணி இப்ப ஓகே ஆயிடுச்சு. என் ஹஸ்பண்டுக்கும் நல்லா கொடுத்து விட்டேன். நானும் சாப்பிட்டு நல்லா இருந்தது. நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்படி இல்லையா, இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க குக்கர்ல வச்சு கடலைப்பருப்பாது பாசிப்பருப்பாது போட்டு வேக வச்சு நல்லா கூட்டு மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளவுதான். இந்த டிஷ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய வெண்பொங்கல் வீடியோ உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருந்துச்சுன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஓரளவு நல்லா எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இதே மாதிரி டெய்லி நான் சமையல் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்ல இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.